ஆல்ரெடி இந்த எக்லெஸ் ஸ்பாஞ்ச் கேக் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். க்ரீம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த கேக்கோட ஐசிங் வீடியோ தான் இதில் காமிச்சிருக்கேன். சுகர் அண்ட் வாட்டர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த சுகர் வாட்டர் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பேஸ்க்கு கொஞ்சம் வெட் பண்ணிவிட்டு நான் குல்கந்த் ஃப்ளேவர்ன்றதுனால குல்கந்த் ஆட் பண்ணியிருக்கேன். சென்டரில் க்ரீம் வச்சுட்டு அதே ப்ராசஸ் தான். சுகர் சிரப் அப்ளை பண்ணணும், அதுக்கப்புறம் விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணணும். இதுக்கு மேலே ஏதாவது டாப்பிங் இருந்ததுன்னா அதை நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு தேர்ட் லேயர் ஃபைனல் லேயருக்கு சுகர் சிரப்போடு நிறுத்திக்கணும். இதுக்கு மேலே நான் ஷேப் கொடுக்க போகிறதுனால இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு ஃப்ளவர் பொக்கே ஷேப்பில் வச்சுருக்கேன் பேஸு. இதை இந்த மாதிரி க்ரம் கோட் போட்டதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சும் கொஞ்சம் நேரம் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐசிங் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். நான் அப்படி தான் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில். கொஞ்சம் நேரம் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சிம்பிளாக டிசைன் பண்ணியிருக்கேன். ரோசட் நாசல் எடுத்துகிட்டு ரோசட் டிசைன் போட்டிருக்கேன். ஆல்ரெடி விப்பிங் க்ரீம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றதும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸ்பாஞ்ச் கேக்கும் செப்பரேட் வீடியோ இருக்குது. எல்லாத்தையும் செக் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாகவே செஞ்சிடலாம் இந்த கேக்ஸ் எல்லாம். நீங்கள் கடையில் வாங்கினோன்னா நீங்கள் கேட்ட டிசைன் செய்வாங்களா, இல்லை நீங்கள் கஸ்டமைஸ்டு கேக் ஆர்டர் கொடுத்திங்கன்னா அதோட டேஸ்ட் எப்படி இருக்கும் எல்லாமே டவுட்ஃபுல்லாக இருக்கும். சம்டைம்ஸ் சுகரியாக இருக்கும், உங்களால் சாப்பிட முடியாது. சம்டைம்ஸ் கசப்பாக இருக்கும் இந்த கலர்ஸ்னால. நம்ம வீட்டிலனா நமக்கு இஷ்டப்பட்ட மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ இது கிடைக்காத ஃப்ளேவர் நான் பண்ணியிருக்கிறது குல்கந்த் ஃப்ளேவர். நம்ம குல்கந்த் சேர்த்து தான் பண்ணியிருக்கேன். நாங்கள் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி. உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணாலும் வீட்டில் பண்ணால் ஈஸியாக பண்ணிக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.